சூழ்நிலைகளையே ஆழ்மனம் எப்போதும் எடுத்துக்கொள்ளும். அதாவது உங்கள் கூட நிம்மதி இல்லாத மனிதர்கள், வாழ்க்கையில் எதுக்கெடுத்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்கள் கூடவே இருக்கிறாங்க, இல்லை உங்கள் நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயங்களும் அவங்களுடைய கேரக்டர்ஸும் உங்களையும் பாதிக்கும். அவங்க எதுக்கெடுத்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க, எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸில் உங்கள் கூட வேலை பார்க்குற நபர் எதுக்கெடுத்தாலும் ஆஃபீஸை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, முதலாளியை குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு, இந்த ஆஃபீஸ் சரியில்லை, நிர்வாகம் சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா அவருடைய குணங்களையும் அவங்களுடைய கேரக்டர்ஸையும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு கூடவே இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அதையும் உங்ககிட்ட ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் நாளைப்புனா உங்கள் ஆஃபீஸை பற்றி யாராவது ஒருத்தர் உங்கள் ஆஃபீஸ் எப்படி இருக்குது, உங்கள் வேலை எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா அவர் என்ன சொன்னாரோ அதே விஷயத்தை நீங்கள் இங்கே ரிப்பீட் பண்ணுவீங்க. இதை தான் முன்னாடி நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உங்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்களையும் பிரச்சனைகளையும் அதை எந்த மாதிரியாக ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை சரி இதை சமாளிச்சிடலாம், இதை என்னால் பண்ண முடியும், நான் இதை சாதிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் லைஃப்லேயும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இதை நம்மளால் சால்வ் பண்ண முடியும், இதை நம்மளால் சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் உங்களுக்கு வரும். ஆனால் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு மனிதரோ இல்லை உங்கள் நண்பரோ ஐயையோ போச்சு, அவ்வளோதான், இந்த பிரச்சனை வந்துருச்சு, இனிமேல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, இதை நான் எப்படி தீர்க்க போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒவ்வொரு சவால்களையும் புலம்பிக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு, இல்லை கூட வேலை பார்க்கக்கூடிய நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸையும் குறை சொல்லிட்டு, இந்த நிர்வாகம் சரியில்லை, ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸையும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதே மாதிரியான குணங்களும் அதே மாதிரியான பழக்க வழக்கங்களும் உங்களையும் பாதிக்கும். இது உங்கள் லைஃப்பில் எந்தெந்த விஷயங்கள்லாம் இது இம்பேக்ட் பண்ணுன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அது உங்களை வந்து இம்பேக்ட் பண்ணும். அதனால் நீங்கள் யார் கூட பழகுறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கவனமாக பழகுங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையோ இல்லை உங்களுக்கு நிம்மதி கொடுக்காத ஒரு விஷயத்தையோ நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் ஆழ் மனசில் ஒரு மிகப்பெரிய வெறுப்பாக போய் தான் வந்து பதியும். அப்போது நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துலையும் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு வெறுப்பு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு தன்மை தான் உங்களுக்கு வந்து சேரும். சப்கான்ஷியஸ், அதாவது உங்கள் ஆழ் மனசை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றுங்க. சூழ்நிலைகளை மாற்றினா ஆழ் மனசு கண்டிப்பாக மாறும்.